அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மீன் விற்பவன் ஒருவன் நல்ல மீன்கள் இங்கே விற்கப்படும் அப்படி என்று ஒரு போர்டுல ஒரு மீனுடைய படத்தை வரைந்து விட்டு அங்கே மீன் விற்று கொண்டிருந்தானாம். வந்த ஒருத்தர் ஏன்பா வேற எங்கன்னா கடை வச்சிருக்கிறியா, இங்கே தானே விற்கிற, அந்த இங்கே இருக்கிற வார்த்தை தயவுசு எடுத்து விடு அப்படின்னோடனே அந்த போர்டில் போய் இங்கே இருக்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து விட்டானா. நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிற ஒரு போர்டு மறுபடியும் இருக்கிறது. இன்னும் ஒருத்தர் அந்த போர்டை பார்த்துட்டு, ஏன்னா கெட்டு போன மீனை நீ வச்சிருக்கிற, நல்ல மீன் தானே வச்சிருக்கிற, எதுக்கு நல்லங்கிற வார்த்தையை நீ போட்டிருக்க, நல்லங்கிற வார்த்தையை அழிச்சிருப்பா அப்படின்னாராம். அந்த மீன் விற்பவனுக்கு ஒன்றும் புரியல. சரி, மீன்கள் விற்கப்படும் என்று சொல்லிட்டு மறுபடியும் மீன் விற்க ஆரம்பிச்சானா. அங்க ஒருத்தர் ஏப்பா மீன் தான் விற்கிற, இதுக்கு அந்த மீன் படத்தை நீ அங்க வச்சிருக்கிற, தயவு செய்து மீன் படத்தை அழைச்சிருப்பா அப்படின்னோடனே மீன் படத்தை அழைச்சிட்டு மீன் விற்கப்படும் அப்படி என்று அந்த இடத்துல போர்டு வச்சு வித்துக்கிட்டு இருந்தானா. அப்புறம் ஒருத்தர் வந்த உடனே, மீன் என்ன நீ என்ன சும்மா கொடுக்குற, எதுக்கு விற்கப்படும் போட்டிருக்கிற, அந்த விற்கப்படுத்த எடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே விற்கப்படுங்கிறதையும் எடுத்துட்டு மீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு அமர்ந்திருந்தானா. அப்பொழுது இன்னொருத்தருங்க மீன் நாற்றம் அங்கேருந்து வரக்குள்ளேயே எனக்கு தெரியுது, எதுக்கு மீனுன்னு மட்டும் போட வச்சிருக்கீங்க, அந்த மீனுங்கிற வார்த்தையை அழிச்சிருங்கன்னு சொன்னோடனே மீனுங்கிற வார்த்தையை அழிச்சிட்டாராம். இப்போ வெறும் மீனை மட்டும் வச்சுட்டு வெறும் எம்டி போட வச்சுட்டு உட்காந்துருந்தானா. அந்த பக்கம் ஒரு ஆள் கடைசியா, ஏப்பா மீனை இப்படி வச்சுட்டு வித்தா யாரு இதெல்லாம் வாங்குவாங்க, அதனால இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் என்று முதல்ல எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அது மறுபடியும் எழுதிட்டு போனாராம். எதற்கு இந்த நிகழ்ச்சி நான் சொல்லுகிறேன் என்றால், அன்பு மிக்கவர்கள், இந்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். கடவுள் திருமுன்னிலையில நேர்மையாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காமல் கடவுளுக்கு மட்டுமே நல்லவர்களாக தெரிகிற வரையில நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படி என்று எல்லோர் விருப்பப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்றால் இந்த மீன்காரனை போலத்தான் நம்முடைய வாழ்வு நடுத்தருவுக்கு வரும். ஆகவே கடவுளுக்கு அஞ்சி கடவுள் திருமுன்னிலையில மனிதர்களுக்கு எந்த தீங்கு விளைவிக்காத நேர்மையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை நாம் வாழ கற்றுக்கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வணக்கம்.